நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி 77வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமையப்பட்டிருக்கு ஒரு சின்ன கிராமங்க. அந்த கிராமத்தில் தனது நண்பன் ஊர் கோயில் திருவிழாவிற்கு கலந்து கொள்வதற்காக 2 வாலிபர்கள் வராருங்க. யாருன்னு பார்த்தோம்னா, மனோஜ் மற்றும் பாலாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வாலிபர்கள் முத்துராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பன் ஊர் கோயில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக கலந்து கொண்டு இரவு நேரத்தில் ஒரு காட்டு வழி பாதையில் தனது சொந்த கிராமத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 நண்பர்களுக்கும் ஒரு இரவு நேரத்தில் பெண் ஆன்மாவிடம் சிக்கி படாத பாடுபட்ட அந்த அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் 77வது எபிசோடாக. மேற்கொண்டு இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துராசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதுரை அருகே உள்ள அந்த சின்ன கிராமத்தில் உள்ள ஒரு வாலிபர் தாங்க அனுப்பி வச்சிருக்காரு. மேலும் உங்கள் வாழ்விலும் ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பலாம் நண்பர்களே. கட்டாயம் நம்ம சேனலில் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். மேலும் நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த சம்பவம் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள முத்துராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரின் சின்ன கிராமத்தில் தாங்க திருவிழாவிற்கு வீடு திரும்பும்போது யாருக்கு நடந்ததுன்னா, மனோஜ் மற்றும் பாலாஜி அவங்களுக்கு 2017 அந்த காலகட்டத்தில் தாங்க அந்த காட்டு வழி பாதையில் ஒரு கோர ஆன்மாவோட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த 3 நண்பர்களுமே இணைபிரியா நண்பர்கள். கல்லூரியிலிருந்து ஒரு நூலை படித்து கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய வேலையில் ஒரு ஆடி மாதம் ஒரு கோயில் திருவிழா ஒன்று வருதுங்க. யாருக்கு வருது அப்படின்னா, அந்த முத்துராஸ் அவங்க கிராமத்திற்கு வருதுங்க. அந்த கிராமத்திற்கு திருவிழாவை காண்பதற்காக பாலாஜி, மனோஜ் 2 நண்பர்களே உயிர் தோழர்களை அழைப்பு விட்டுருக்காரு. யார் முத்துராஜ் கூப்பிட்டுருக்காரு. உடனடியாக பாலாஜியும் சரி மனோஜும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதிய வேளையிலேயே போயிட்டாங்க. போய் நல்ல முறையில் ஊரை சுற்றிக்கிட்டு நல்லா குடியும் கோப்புமா, ஏன்னா கொஞ்சம் சரக்கடிக்கக்கூடிய நண்பர்களுங்க இவங்க எல்லாருமே அப்போ குடியும் கூத்துமாக கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஊர் திருவிழா கோயில் கூட ரொம்ப விமர்சையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இரவு நேரத்தில் எல்லாம் கோயில் திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? இந்த முத்துராஜ் சொல்லியிருக்காரு. உடனடியாக பாலாஜி மனோஜும் சரின்னு சொல்லி இதை ஏற்றுக்கிட்டு அன்று இரவு வேளையில் கூத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் கூத்து கொஞ்சம் நல்லா விமர்சையாக நடக்குங்க. நல்ல இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 1:30 மணி வரைக்கும் நல்லா பார்த்துட்டு அதற்கப்புறம் சப்பரம் ஊர்வலம் எல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் முத்துராஜ் இருந்து காலையில் போகலாம்லான்னு சொன்னாலுமே அவ்வளவு நிறை போதையிலையும் கூட ஓரளவுக்கு நல்ல போதைங்க. அந்த போதையிலையும் கூட அந்த மனோஜ் மற்றும் பாலாஜி இல்லை இருக்கட்டும், நாங்கள் நைட்டாக நாங்கள் ஊருக்குனாலும் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த முத்துராஜ் கிராமத்திலிருந்து அந்த பாலாஜி மனோஜ் 2 பேருக்குமே ஒரே கிராமம் தாங்க. யார் பாலாஜிக்கும் மனோஜுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வரும்னா 13-14 கிலோமீட்டர் வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அத்தனை மைல் தூரத்தில் இருந்து இவங்க இந்த திருவிழாவை பார்த்துட்டு சரி இரவு நேரத்தில் போகலாம்னு சொல்லி கேட்கும்போது அப்போ முத்துராஜ் விவரமாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் மெயின் பாதையிலே போயிருங்க. நீங்கள் காலையில் நான் சொன்ன பாதையில் வந்தீங்களா, அதில் போக வேண்டாம், அது ரோடு கொஞ்சம் சரியில்லை, நைட் நேரத்தில் ஏற்கனவே கொஞ்சம் போதையாக வேறு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பொடியும் வச்சு அது கொஞ்சம் ஆபத்தான ரோடு வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்க மெயின் பாதையிலே போயிருங்க. கிட்டத்தட்ட கூட ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும், இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களுக்கு கையில் இந்த செலவுக்கு வச்சுக்கோங்க, போகிற வழியில் பல்க் இருந்துச்சுன்னா பெட்ரோலோட போட்டு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த 2 நண்பர்கள் யார் பாலாஜி மனோஜும் பார்த்துருக்காங்க. சரி எதுக்கு சுற்றிக்கிட்டு நம்ம வண்டியில் பெட்ரோல் அடக்குச்சு, அவன் கொடுக்குறத வாங்கிக்கிடுவோம், செலவுக்கு வச்சுக்கிடுவோம், நம்ம போவோம், இந்த பதிலே போவோம். இவங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த இரவு நேரத்தில் இவங்க 2 பேர் மட்டும் போகிறாங்க. அந்த காட்டுப்பாதையை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 13-14 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பாதையில் இடையில 2-3 கிராமம் தான் இருக்குதுங்க. அந்த 3 கிராமத்தை கடந்து போனதுக்கப்புறம் தான் யார் இவங்க பாலாஜி மனோஜுடைய கிராமமும் இருக்குதுங்க. இதை பற்றியும் கவலைப்படாமல் ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு ஸ்கூட்டியில் தாங்க இவங்க வந்திருக்காங்க. 2 நண்பர்களுமே ஸ்கூட்டி வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூட்டிலே அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு போதையில் இருக்கிறாங்க, அதனால் மெதுவாக தான் போகிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 கிலோமீட்டரில் ஒரு கிராமத்தை கடந்தாச்சு, நம்ம 10 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. அந்த கிராமத்திற்கு அவுட்டருக்கு போகும்போது தாங்க தெருவிளக்கு எதுவுமே கிடையாதுங்க. கிராமத்து சாலை ரொம்ப குக்கிராமம் மாதிரி தான் இருக்கும் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாமே. அப்போ இந்த இரவு நேரத்தில் அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் இவங்க 2 பேர் மட்டும் தனியாக போய்கிட்டு இருக்கும்போது பாலாஜியின் செருப்பு கீழே விழுந்துருதுங்க. கீழே விழுந்த உடனேயுமே என்ன ஆகி போச்சுன்னா, மனோஜ் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. இங்கே பாலாஜி தான் பின்னாடி உட்காந்துருக்காரு. 2 பேரும் நல்ல போதையில் இருந்தாலும் சரி, செப்பல் ஒரு புது செப்பலாக தான் எடுத்து போட்டிருப்பார் போல. எப்படியும் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துருச்சு. வண்டி அது வாட்டு போய்கிட்டு இருக்கு. உடனடியாக மனோஜிட்ட என் செருப்பு விழுந்துருச்சு, நிப்பாட்டு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நிப்பாட்டினதுக்கப்புறம் வண்டியை திருப்ப வாங்கும்போது இல்லை இங்கிட்டு தான் கிடக்கும், நான் பார்த்து எடுத்து வரேன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 அடி தான் வண்டி தள்ளி கொஞ்சம் போயிருக்கு. உடனடியாக அவரும் மனோஜ் நிப்பாட்டிட்டார். ஏன்னா ஸ்கூட்டி தானே கப்பு நிப்பாட்டின உடனே இறங்கி போய் செருப்பை தேடலான்னு சொல்லிட்டு செருப்பை தேடுறாருங்க. அந்த இரவு வேளையில் இவங்க
2 பேர்ட்டையுமே வந்து ஃபோன் எல்லாமே உண்டு. ஏன்னா 2017 காலகட்டத்தில் பசங்கள்ட்ட எல்லாருக்குமே ஃபோன் வந்துருச்சுங்க. அப்படி ஃபோனெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஃபோன் டார்ச் லைட் வெளிச்சத்தை அடிக்கல. இவரை வந்து வண்டியை ஹெட்லைட்டை கொஞ்சம் திருப்பு, நான் தேடி எடுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலை. அப்படி சரிங்கிட்டு தானே கிடக்கும். ஓரளவுக்கு நிலா வெளிச்சம் இருக்குதுங்க. தெருவிளக்கு இல்லாட்டி கூட ஓரளவுக்கு நிலா வெளிச்சத்தில் வந்து அப்படியே பார்க்கும்போது சரி இந்த இடக்குன்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்திருக்காரு. கையில் எடுக்கும்போது அது ஏதோ ஒரு பார்சல் மாதிரி கொலன்னு இருந்திருக்கு. எடுக்கும்போது தான் அப்படியே கீழே போட்டிருக்காரு. என்னடா எதையோ தொட்டுட்டோம் போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட அங்கன கூடி அதை எடுத்தோடனே ஏதோ ஒரு முனங்கல் சத்தம் மாதிரி ஒரு பெண்மணி லேஸ் அப்படியே பெருமூச்சு விட்டு அப்படியே அழுகிற மாதிரி ஒரு முனங்கல் சத்தம் மாதிரி இவங்களுக்கு கேட்டிருக்கு. யாரு கேட்டிருக்கு? 2 பேருக்குமே கேட்டிருக்கு. 2 பேருக்குமே கேட்டாலும் கூட என்னடா இது எதுவும் நாயகி எதுவும் பண்ணின்னு எதுவும் சத்தம் போடுதா என்ன இது ஒரு மாதிரி முணங்கிட்டு இருக்கு. செருப்பை போய் எடுக்க மட்டும் நான் ஏதோ எடுத்து தொலைச்சிட்டேன் போல இவரே வந்து பேசிக்கிட்டு என்னடா எடுத்துட்டியான்னு சொல்லி அங்கேருந்து மனோஜ் கேட்டாலும் பாலாஜி ஒரு நிமிஷம் இருமாப்பில் அப்படின்ட்டு டக்குன்னு அப்போ தான் செல்லுலைட்டை எடுத்து அப்படி அடித்து சுற்றி பார்க்கும்போது தனது செருப்பு கொஞ்சம் தள்ளி கிடக்குது. சரி செருப்பு எடுக்கலாம்ட்டு போய் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போய் குனிஞ்சு எடுக்கும்போது தான் பக்கத்தில் வந்து யாரோ நின்றுக்கிட்டு அப்படியே முணங்குற மாதிரி முறைச்சி அழுகிற மாதிரி ஒரு மாதிரி தெரியுதுங்க. இதை பார்த்தது தாங்க யாராக இருக்கும்ட்டு அந்த நேரத்தில் திகில் அடிச்சு போச்சு. யாருக்கு இருக்குது பாலாஜிக்கு வந்து உடனே திகில் அடிச்சு போச்சு. அப்படியே செல்லு லைட் அப்படி அடித்து பார்க்கும்போது தாங்க ஒரு தலைவெறி கோலத்தில் முகமே செத்தஞ்சு போய் ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருந்தாலும் ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு செருப்பை கூட அப்படியே போட்டுட்டு மறுபடி ஓடியாராரு. யார் ஓடியாராருங்க? பாலாஜி ஓடியாராரு. வண்டியை நோக்கி வண்டி எடுமாப்பில் அப்படியே பதார்றாரு. இவர் என்ன ஏதுன்னு மனோஜ் கேட்குறாரு. ஆனால் பாலாஜிக்கு வந்து அடித்த போதையெல்லாம் இறங்கிருச்சு. இல்லை ஏதோ நிற்குதுரா போட வண்டி ஏடுறாங்கும் போது கிண்டல் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல யார் மனோஜ். என்னடா நிற்க அப்படி வண்டி திருப்பத்தான் நிற்காரு. மனோஜ் பாலாஜி ஏடுறான்னு சொல்லும்போது சப்புன்னு பாலாஜியின் முதுகில் யாரோ அடித்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. உடனடியாக கத்திக்கிட்டு யாரோ அடிக்காங்கடாங்கும் போது சத்தம்லாம் கேட்டுருச்சு. யாருக்கு? மனோஜும் கேட்டதும் மிரண்டுக்கிட்டு எடுக்கிறாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட போல பதறிக்கிட்டு அப்படியே போகும்போது வந்து 2 பாதை பிரியுதுங்க. அந்த பதட்டத்தில் எந்த பாதையில் போகணும்னு தெரியலைங்க. நேர் பாதை ஒன்று போகுது. அதை ஒட்டுனாப்லேயே லேசாக டேர்ன் பண்ணி, ரொம்ப டேர்னிங் கூட கிடையாது, லேஸ் டேர்னிங் பண்ணி ஒரு பாதை ஒன்று வலது பக்கம் ஒரு பாதை போய்கிட்டு இருக்குங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பதட்டத்தில் எந்த பாதையில் போகிறோம்னு தெரியாமல், ஏன்னா காலையில் வந்திருக்காங்க, இருந்தாலும் இதே பாதையில் தான் வந்திருக்காங்க. இரவு நேரத்தில் நண்பர் சொல்லியும் கேட்காம அந்த பாதையில் போயிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அந்த பதட்டத்தில் வந்து ரோட்டை ஒட்டுனாப்பில் ஒன்றோல இணைஞ்சு போகிறதுனால டக்குன்னு என்ன பண்ணிட்டார், வலது பக்க பாதையில் விட்டார். இவங்க வலது பக்க பாதையில் விடவும் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஒரு 300-400 மீட்டர் தாங்க போகிறாங்க. உள்ளே போகும்போது வந்து ஒரே ஒரு லைட் வெளிச்சம் மட்டும் தெரிஞ்சதுக்குங்க. இது என்னடா அங்கிட்டு கூடி மத்தியில் தெரியுது லைட் வெளிச்சம், பாதையும் வந்து சுருங்கிக்கிட்டே போகுதுன்னு இவங்களுக்கு ஒரு பயத்தில், ஏன்னா பின்னாடி விரட்டிக்கிட்டு ஏதோ வரத மாதிரி தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு. அந்த பதட்டத்திலையும் கூட நேராக போனால் எதுவும் பிடிச்சிருதோ இன்னொன்ட்டு இங்கிட்டு கூடியாவது விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மிரண்டு போய் தான் இங்கிட்டு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தாங்க பார்த்துருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது மேலும் அவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு பெரிய அதிர்ச்சி என்னென்னு கேட்டோம்னா, அந்த ஊர் மயான கிடங்குங்க. அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அங்கே பார்க்கும்போது ஒரே ஒரு குண்டு பல்ப்பு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அது அந்த ஏரியாவோட மயான பகுதி போல தெரியுதுங்க. ஆனால் ஆள் இருக்குமான்னு பார்த்தா அங்கே ஆளும் தெரியலை. இங்கே ஏற்கனவே மயான பகுதி, இங்கே உண்மையிலே ஆளே இருந்தால் கூட இது வந்து இவங்களுக்கு வந்து பயம்தான். ஏன்னா அதை பதறி எடுத்துக்கிட்டு, ஏன்னா இருக்கக்கூடியது ஆளை என்னன்னு கூட தெரியாது இல்லையா. கத்தி குப்பாடு ஓட்டுக்கிட்டு திருப்படான்னு சொல்லிட்டு மறுபடியும் டேர்ன் பண்ணி ரிட்டன் எடுத்து அதே பாதையில் தாங்க வராங்க. இப்போ மெயினில் ஏறும்போது இவங்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. அந்த பெண்ணின் உருவம் வந்து 2 பேரும் கண்கூடா பார்க்காங்க. ரோட்டில் இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அங்கேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஹெட்லைட் வெளிச்சத்தை அப்படியே நைஸாக என்ன பண்ணிட்டார், வண்டி சாவியை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அங்கிட்டே சத்தம் போடாமல் உட்காந்துட்டாங்க. இப்போ இங்கிட்டும் போக முடியாது, மயான கடங்கு சுடுகாடு. இங்கிட்டு போனால் அந்த ஆன்மா பெண்ணின் உருவம் வந்து அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. என்னடா இது வித்தியாசமாக இருக்கடான்னு சொல்லிட்டு வேறு வழியில் தனது நண்பனுக்கு கூப்பிட்ற வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த முத்துராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நண்பருக்கு வந்து, ஏன்னா அந்த கிராமத்தில் இருந்தானே இவங்க வந்திருக்காங்க, உடனடியாக அந்த நண்பருக்கு கூடும்போது அந்த நண்பருக்கு வந்து போகும்போது எடுக்கவே இல்லை. அவருக்கு திருவிழா கண்டு இருக்காரா என்னவோ, இல்லை அவர் மட்டையாயிட்டாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க மேலும் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட இப்படியே வந்து ஒரு 10 நிமிடம் 1/4 மணி நேரம் போனதுக்கப்புறம் எப்படியோ வந்து அவங்க நண்பர்கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சு. யார்கிட்ட? அந்த முத்துராஸ்கிட்ட இருந்து ஃபோன் வந்த உடனே அந்த பாலாஜி மனோஜும் பதறிக்கிட்டு அட்டன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ரிங் டவுன் சத்தம் கூட அந்த ஆன்மாவுக்கு கேட்ட பல சிக்கல்களை உண்டு பண்ணிடும் அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அட்டன் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து எவ்வளவோ பேசினாலும் வந்து எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்துராஸுக்கு வந்து எதுவுமே கேட்கல. இவங்களுக்கு வந்து 2 பேருக்கு வந்து மேலச்சத்தம் மட்டும்தான் கேட்குது. காரணம் என்னென்னா, சப்பர வீதி உலா அந்த சாமியை வந்து அந்த ஊரை ஃபுல்லாக சுற்றி வரும்ல, வீடு வீடாக சுற்றி சாமி வழிபாடுறதுக்கு கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த சப்பர வீதி உலா அந்த மேலச்சத்தம் மட்டும்தான் இவங்களுக்கு கேட்குது. இல்லை வெளியில் வந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு இவங்க அஸ்கி வயசில் கதறி கூப்பாடு ஓடுறாங்க. எங்கே அந்த ஆன்மாக்கும் கேட்டக்கூடாது, இவனையும் வர வைக்கணுமே,
ஒரு 4-5 பசங்களை கூப்பிட்டு வந்து காப்பாற்றிட்டு போயிட மாட்டா அப்படியான்னு பதறி போட்டு அந்த இடத்துல வந்து எவ்வளோ பேசினாலும் வந்து கேட்கவே இல்லை. இவங்க வந்து மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டு கூடுறாங்க. முத்துராஜுக்கு அடுத்து ரீச் ஆகலை. சரி வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடு, வாட்ஸ்அப் மூலியமாக போட்டு விடு, SMS பண்ணி விடு, எப்படியாவது பார்த்துருவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இவங்க மிரண்டு நிற்காங்க. 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தை நெருங்கி வருது. ஆனால் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அந்த இரவு நேரத்தில் அந்த காட்டுப்பாதை சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்குது. இவங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு கிளம்பிடுமாடா, என்ன நடந்தாலும் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 பேருக்கு அடித்த போதே இறங்கி போயிடுச்சு. அவ்வளோ சரக்கு அடிச்சிருந்தாலும் அவ்வளோ போதையும் இறங்கி போயிடுச்சு. கிளம்பிடலான்டா, இங்கேருந்து என்னங்கிறத வந்து லைட் அடிச்சு லேசாக பார்ப்போம், செல்லு லைட் அடித்தா ஒன்றும் தெரியாது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நைஸாக பார்ப்போம், இல்லைன்னா ஏறி ஓடிடுவோம் மாப்பிள்ள அப்படிங்கும்போது இவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா கான்டாக்ட் பண்ண கூட அங்கே தோது இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன பண்ண முடியும், இவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஓடித்தாகணும், இல்லைன்னா அங்கிட்டே நிற்கணும். அங்கிட்டே நிற்கவும் பயம், ஏன்னா நடுவில் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிற மாதிரி இருந்துக்கிடுச்சு இவங்களுக்கு நிலைமை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி நம்ம ஊரை நோக்கி ஓடிடுவோம்டா, அங்கிட்டு தான் ஆன்மா சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அங்கிட்டு இருந்தால் நம்மளை விரட்டிட்டு வந்து மறுபடியும் அங்கிட்டே போக வேண்டாம், அந்த இடத்துக்கே போனாலும் போயிருக்கோம், லைட் அடித்து பார்ப்போம்னு அடித்து பார்த்தா அங்கே ஆன்மா இல்லைங்க. அங்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஆன்மா வந்து அடுத்து அங்கிட்டு இல்லவே இல்லை. இதை பார்த்தது இவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு ஆறுதல். சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம்டா, போடா திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கப்புன்னு ஏறி திருக்கி முறுக்கிட்டு போகிறாங்க. முறுக்கிட்டு மெயினில் நின்று இங்கிட்டு அங்கிட்டும் பார்க்குறாங்க. ஆன்மா எங்கிட்டு நிற்கி ஓடிடலாம்னு 2 பக்கம் தெரியலை. ஆனால் இருந்தாலும் வந்து இவங்களுக்கு பயம் வந்து ஊரை நோக்கினாலும் ஓடிடுவோம், இங்கிட்டு போக வேண்டாம். யாரும் முத்துராசு ஊரை நோக்கி போகல, அங்கிட்டு தான் அந்த ஆன்மாவே நம்மளை விரட்டியே வந்துச்சு, வேண்டாம் அங்கே ரெண்டும் போயிருக்கும்ட்டு இவங்க பதறி போய்கிட்டு மறுபடி நேர் ரோட்டுக்கு சரியான பாதைக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் கூட போகலைங்க. 5 நிமிஷம் கூட போகலை. எவ்வளோ தூரம்னு பார்த்தோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்குள்ளே தான் போயிருக்காங்க. உடனடியாக வந்த நேரத்தில் வந்து பக்கத்து கிராமம் வந்து எல்லை வரத மாதிரி இருந்திருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மன ஆறுதல் அப்படியே அடைஞ்சிக்கிட்டே வராங்க. ஆனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கத்தி கூப்பாடு ஓட்டிருக்காரு. யார் கத்தி கூப்பாடு ஓட்டிருக்காருன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாலாஜி கத்தி கூப்பாடு ஓட்டிருக்காருங்க. மனோஜ் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. மிரண்டு போய் சடன் பிரேக்கை போட்டு 2 பேரும் சரிக்கு விழுந்திருக்காங்க. விழுந்ததாங்க மனோஜ் உடனடியாக எந்திரிச்சு உட்காந்துட்டார். உட்காந்து அப்படியே பார்க்குறாரு. பாலாஜி வந்து அப்படியே ரோட்டில் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கார். இதை பார்த்த மனோஜுக்கு வந்து மிரண்டு போய்ட்டு, என்னடா விழுந்தோம், இவன் பாட்டுக்கு எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு எதையும் கீழே ஓட்டானா, மாப்பிள்ளன்னு சொல்லி மனோஜுங்கிறது பாலாஜியை கூட்டாலும் பாலாஜிட்டேருந்து எந்த ஒரு தகவல் வரல. அப்படியே ரோட்டில் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் கத்துனது வந்து யார் கத்துனதுன்னா பாலாஜி தான் கத்தியிருக்காரு. இதை பார்த்த மனோஜுக்கு வந்து மிரண்டு போயிட்டார். என்னவா இருக்கும் இவன் இப்படி இது பண்ணுறானுங்களே, சிரிச்சுக்கிட்டான் வாட்டுக்கு. அப்படியே பாலாஜி அவர் வாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்காப்புல, என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி மனோஜ் அவருக்குள்ளே ஓட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. ஆனால் அந்த நேரத்துக்கு அவர் யோகத்துக்குங்க கரெக்டாக ஒரு வண்டி வெளிச்சம் ஒன்று வருதுங்க. எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த இவங்க வந்த பாதையிலேருந்து ஒரு வெளிச்சம் வருதுங்க. நல்லா தெளிவாக பார்க்குறாங்க. கூட 2 வருது. ஏன்னா இவங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணது, SMS பண்ணதெல்லாம் இப்போ முத்துராஜ் பார்த்துட்டார் போல தெரியுதுங்க. பார்த்த உடனடியாகவே நண்பரை கூப்பிட்டுட்டு வராருங்க. ஆமாங்க, அவங்க தான் வராங்க. இவங்க கிட்டத்தில் வர 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 வந்து யாருக்கு நம்ம மனோஜுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வருது. யாரோ வராங்க, இது பக்கத்தில் வந்தால் முதல் இது யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா, கிட்டத்தில் வர வர இது யாருன்னு தெரிஞ்சிருது, நம்ம முத்துராஸ் அப்படின்னு தெரிஞ்சோடனே, நண்பா இல்லை எங்கே வாடா, அங்கிட்டே நில்லுங்கடா அப்படிங்கும்போது, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே பாருங்கடா, அவனை பாருங்கடா, பாலாஜியை பாருங்கடா அப்படிங்கும்போது, என்னடா செய்கிறான் கிறுக்கனாடா அப்படிங்கும்போது, பக்கத்தில் போனால் அப்படியே சிரிக்காப்புல போய் டக்குன்னு எல்லாரும் போய் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே காப்பு கட்டின நண்பர்களும், ஏன்னா ஊர் திருவிழான்னு ஒரு சில பேர் காப்பு கட்டுவாங்க இல்லையா, காப்பு கட்டின நண்பர்களை தான் அந்த நேரத்துக்கு வந்து முத்துராஸ் கூப்பிட்டு வந்திருக்காரு. முத்துராஸ் காப்பு கட்டலைங்க, ஆனால் காப்பு கட்டின நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. மிரண்டு அப்படியே கம்முன்னு அப்படியே நிற்க, ஏன்னா அவங்க விரதம்லாம் இருந்து அப்படியே பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச உடனேயும் யாரை பாலாஜியை பிடிச்சி அப்படியே நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டினதும் அப்படியே ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு சைஸாக பார்க்காப்புல அந்த நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. உடனடியாக என்னடா நடந்துச்சுங்க, கட்டி முத்துராஜை கட்டி அந்த மனோஜ் வந்து இல்லை இந்த மாதிரியெல்லாம் நடந்துருச்சுடா அப்படின்னு சொல்லும்போது, உங்களை யாரிடா இந்த பாதையில் வர சொன்னா, நான் மெயினில் தானே போய் சொன்னேன், இந்த பாதை மிகவும் ஆபத்தான பாதைன்னு தானே சொன்னேன், நைட்டு உங்கள்கிட்ட வரக்கூடாதுதான்டா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அந்த நேரத்துக்கு வந்து மனோஜை திட்டிட்டு, சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, ஊருக்கு கொண்டு போய் விட்டுருமாப்பில, ஊருக்கெல்லாம் வேண்டாம் வா, ரிட்டன் எடுத்து எங்கள் ஊருக்கு வா, எங்கள் ஊரில் திருவிழா நடக்கு, இந்த நேரத்தில் இவனுக்கு இப்படி வேறு நடக்கு, வா என்னங்கிறத வந்து பார்த்துருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து எல்லாரும் கட்டி தூக்கி, யாரும் அந்த பாலாஜியை கட்டி தூக்கி மனோஜ் எல்லாரும் மறுபடியும் வந்து அந்த முத்துராசோடைய கிராமத்தை நோக்கி தாங்க போகிறாங்க. கிராமத்தை நோக்கி போகும்போது அங்கே எல்லாம் சப்பரம் வீதி உலா வரும்போது வந்து இந்த மாதிரி சம்பவம்னு சொல்லி அந்த காப்பு கட்டின நண்பர்கள்லாம் போய் கோயில் பூசாரிகிட்ட போய் சொல்லும்போது, கோயில் பூசாரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுங்க, அம்மன் வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து சின்ன கிராமம் வந்து இல்லையா, இந்த தெருவெல்லாம் சுற்றி முடிச்சு எல்லா வீடுகளுக்கும் வந்து தரிசனத்தை கொடுத்துட்டு இப்போ கோயிலுக்குள்ளே வரும்போது வந்து இவனை எதுக்க விட்டு என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி சொன்னதுமே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மனதாக வந்து பிடிச்சி வச்சிருக்காப்புல. அந்த பிடிச்சி வைக்கும்போது கூட அப்படியே ஒரு மாதிரி ஆக்ரோஷம் வண்டையை போட்டு ஆட்டிக்கிட்டு எந்திரிச்சு ஓட நிற்கிது, ஏகப்பட்ட வேலையெல்லாம் செய்ய நிற்கிதுங்க. ஆனால் இருந்தாலும் வந்து எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் மட்டாக்கி பிடிச்சிருக்காங்க. ஆனால் யாரும் எதுவும் தாக்குதல் எதுவுமே செய்யலைங்க. காரணம் என்னென்னா, ஆன்மீக ஆற்றல் பொருந்தி அந்த பகுதிக்குள்ளே வந்து எதுவுமே செய்ய முடியலை. கட்டி தூக்கிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிட்டாங்க. அது அப்படியே கம்முன்னு தான் இருக்குது, அப்படியே முணங்குது, சிரிக்குது, அப்படியே இருந்தாப்புல ஒப்பாரி வைக்கிற மாதிரி அழுகிற மாதிரி அழுகுது, மண்டே உருட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட வந்து அந்த
எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுத்துட்டு அந்த சப்பரமும் வந்து இப்போ கோயிலை நோக்கி என்று ஆகி வரும்போது வந்து அப்படியே மிரளுது, எந்திரிச்சு ஓடத்தான் நிற்கிது, துடிச்சுக்கிட்டு நிற்கிது. யார்? பாலாஜியின் உடம்பில் உள்ள அந்த ஆன்மா வந்து பாலாஜியை இழுத்துக்கிட்டு போகத்தான் நிற்கிது. ஆனால் இருந்தாலும் உடனடியாக இப்போ இழுத்துட்டு வாங்கடா, அவனை கொண்டு வந்து முன்னாடி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி உடனடியாக சொன்ன உடனே வந்து அந்த அம்மன் சப்பரம் வரும்போது எதுக்க விட்ட உடனே அங்கே இன்னொரு பூசாரி இருக்கிறார், அம்மனுக்கு வந்து பூஜை தேங்காயெல்லாம் உடைக்கக்கூடியவர். என்ன ஏதுங்கும் போது விவரத்தை சொல்லும் போது இறங்கி அவர் கீழே வரும்போது இப்படியே நடுங்குது, அழுக ஆரம்பிக்குது. இன்னும் விட்டுருங்க அப்படிங்க. எதற்காக வந்து எப்படி இவனை பிடிச்ச அப்படிங்கும்போது அந்த ஆன்மா சொல்லுது, அதாவது ஏற்கனவே யாருக்கோ வந்து இடையூறாக அந்த ஆன்மா வந்து இருக்குது. அந்த ஆன்மா வந்து ஒரு பெண்ணின் ஆன்மாங்க. ஒரு கழிப்பெல்லாம் கழித்து அந்த பகுதி வந்து ஒரு 2 முக்கு மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து ஊரில் வந்து கழிப்பெல்லாம் கழித்து போடக்கூடிய ஏரியா. மேற்கொண்டு வந்து அந்த துஷ்டிகள் நடந்ததுன்னா, ஊருக்குள்ளே எதுவும் துஷ்டிகள் நடந்தது அந்த கிராமத்துக்கிட்ட அப்படின்னா உடனடியாக வந்து அந்த இறந்தவர்களின் உடைமைகளெல்லாம் அங்கிட்டு தான் போட்டு எரிக்கிறது, கழிப்பு போடுறது எல்லாமே அங்கிட்டு தாங்க. அந்த தண்ணி கூட உடைக்கிறது, வழி பார்த்துட்டு வருது இறந்தவங்களுக்கு எல்லாமே. காரணம் என்னென்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கங்க, அது வந்து அந்த ஊர் பகுதி, அந்த கிராமத்து பகுதியின் இடுகாடுங்க. அந்த இடுகாட்டு பகுதியில் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து அந்த பெண்ணின் ஆன்மாவால் பாதிக்கப்பட்டு 2 நாட்களுக்கு முன்பு தான் அந்த கழிப்பெல்லாம் கழிச்சாங்கன்னு கூடி எல்லாமே போட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படி எல்லாம் செஞ்ச இடத்துல தான் இவங்க வந்து போன இடத்துல தன் செருப்பு விழுந்துருச்சுன்னு சொல்லி பாலாஜி செருப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கழிப்பை எடுத்துட்டாரு. கை வச்சு தூக்குனதவன் தான். அதாவது இறந்த ஒரு ஆன்மா வந்து எதுவும் ஒரு ஆன்மாக்கள் வந்து சுடுகாட்டில் இருந்து ரொம்ப உக்கிரமாக இருக்கிறத விட அந்த இடுகாடு பகுதியில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த இடுகாட்டு பகுதியில் தான் அந்த இடத்துல வச்சு இவர் எடுக்க போய் இவரை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. அந்த நேரத்தில் இவங்களை அச்சுறுத்தி தான் இப்போ இவரை எப்படியாவது பொசஸ் பண்ணிடணும்னு சொல்லி பாலாஜியை பொசஸ் பண்ணிடணும்னு அந்த மாதிரி செஞ்சிருக்கே ஒழிய நானாக போகலைன்னு சொல்லும்போது இப்போ உனக்கு என்ன செய்யணும், இவனை விட்டு நீ போய்த்தான் ஆகணும், என் எல்லைக்குள்ளே வந்துட்டான், என் எல்லைக்குள்ளே வந்து உன் ஆட்டம் வந்து நடக்கவே செய்யாது, பழிக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அழுகுது. என்னை விட்டுருங்க, நான் போகமாட்டேன், என்னால் முடியாது அப்படிங்கும்போது அந்த நேரத்துக்கும் கூட அந்த கோயில் பூசாரிகள் வந்து ஏதோ ஒரு சில அமானுஷ்யமான பூஜைகள் எல்லாம் செஞ்சு அதற்கப்புறம் அந்த ஆன்மா வந்து யார் உடம்பிலிருந்து அந்த பாலாஜியின் உடம்பிலிருந்து படாத பாடுபட்டு விடிய விரட்டி தான் கிட்டத்தட்ட 6 மணி 6:30 ஆகி போச்சுங்க. விரட்டி விட்டுட்டு தான் அதற்கப்புறம் வந்து பாலாஜி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் பாலாஜிக்கும் மனோஜுக்கும் அந்த சம்பவத்திலிருந்து அந்த பகுதிக்கு போகவே பயம். நண்பர் முத்துராஜ் கூட்டா கூட முத்துராஜே நீ இங்கே வந்துடுறப்பா அப்படின்னு சொல்கிறதான் வழக்கம். காரணம் என்னென்னா முத்துராஜே வந்து ரொம்ப மிரண்டார். இந்த பகுதியில் போகக்கூடாதுன்னு சொல்லியும் அதை மீறியும் இவங்க போனதுனால இவங்களுக்கு நடந்த ஒரு சில அமானுஷ்ய சம்பவம். ஏதோ ஒரு திருவிழா நேரத்தில் அந்த அம்மனின் அருளோட ஓரளவுக்கு இவங்க வந்து தப்பிச்சிருக்காங்க. இல்லை அப்படின்னா இது பல சிக்கல்களை உண்டு பண்ணும். அதற்கப்புறம் அந்த அம்மன் கோயிலில் உள்ள பூசாரி வந்து இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க, இது என்னங்கிறத பார்த்துருங்க, இனிமேல் வந்து உங்களை வந்து எந்த சீண்டும் சீண்டாது, எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களுக்கு இந்த இதை முடிச்சு கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து இந்த அம்மனை வேண்டிக்கோங்க, மேற்கொண்டு உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கும் போயிருங்க அப்படின்னு சொல்லி புத்திமதி எல்லாம் சொல்லி அதற்கப்புறம் தான் விடிய காலையில் எல்லாரும் தான் முத்துராசு பசங்க எல்லாரும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்காங்க, யாரை? பாலாஜியை, மனோஜை. ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காரணம் என்னன்னா அந்த பாலாஜி மனோஜும் வந்து அந்த உடனடியாக வந்து அவங்க குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போய் எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை நினைக்கும் போது இப்போ எங்களுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? முத்துராஜ் சொல்லியிருக்காருங்க. மேலும் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்ச முத்துராஜ் அவருக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. மேற்கொண்டு வந்து நண்பர்களே உங்கள் வாழ்விலும் இது போன்ற ஏதாவது ஒரு சில அமானுஷ்ய திகில் சம்பவம் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த எண்ணிற்கு வந்து வாட்ஸ்அப் மூலம் ஒரு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைக்கி உங்கள் பேர் ஆதரவை தாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.